இன்றைக்கு 2709 குழுக்களுக்கு 157 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. நான் தான் இதுவரைக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக பேசினேன். சேலம் மாவட்டத்தில் மட்டும் 18,000 குழு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 18,000 குழுவில் சுமார் 500 கோடி ரூபாய் இந்த ஆண்டு மட்டும் சுயஉதவி குழுக்கு நம்முடைய மாவட்டத்தில் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, புள்ளி விவரத்தில் நான் இந்த கூட்டத்திலேயே சொன்னேன். இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் சுமார் இதுவரை 41,000 கோடி சுயஉதவி குழுக்களுக்கு கடனாக வழங்கப்பட்டுகின்றது. அப்படின்னு 41,000 கோடி கடன் கொடுத்துருக்குன்னா எந்த அளவுக்கு இந்த திட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் புரிஞ்சுட்டா சரி. அதாவது கூட்டணி என்பது மாறி மாறி எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கல. திமுக விமர்சனம் பண்ணும்போது அவரோட கூட்டணி வச்சாங்க. ஆக கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. இன்றைக்கு ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் அந்தந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை அளிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கு. நீ வேணுமே குதர்க்கமான கேள்வி கேட்குறீங்க. நல்ல கேள்வி கேளுங்க. நீங்க தான் சொல்லணும், ஊடக நண்பர்கள் தான் சொல்லணும். ஊடக நண்பர்கள் தான், அதாவது தமிழகம் முழுவதும் ஊடக நண்பர்கள் போயிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு அம்மாவுடைய அரசு போடுகின்ற திட்டங்கள் சிறப்பாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மூலம் மக்களுக்கு செல்வாக்கு அம்மாவுடைய அரசுக்கு அதிகரித்திருக்கிறது. அதன் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் கூட்டணி வேட்பாளர்களும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிக அளவில் வெற்றி பெறுவோம். இன்னும் பல்வேறு கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வருவார் என்று எதிர்பார்க்கிறோம். தேமுதிகவோடும் நாங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். 38 இந்தியா முழுவதும் 514 தொகுதியோட போட்டியிடும். மிகப்பெரிய கட்சி. இன்னும் அவர் கட்சியை பதிவு செஞ்சாரா இல்லையே தெரியலையே. அது விரைவுச்சாலை, 8 வழிச்சாலை விரைவுச்சாலை. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு முடிஞ்ச பிறகு இதை பற்றி கருத்து சொல்லுங்க. அதாக இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குதுப்பா, அதை பற்றி நம்ம விவரமாக சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எதுக்குன்னு சொன்னேன், நல்ல கேள்வி கேளப்பா, நிறைய கேள்வி கேட்பேன். ஊடகம் பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுக்க கேள்வி கேளுங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்தியா முழுவதுமாகவே என்டிஏ தலைமையில் கூட்டம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிக்கும் இவ்வளவு தொகுதி என்று ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 தொகுதி, பாரதிய ஜனதாவுக்கு 5 தொகுதி, அதே போல் இன்னும் பல கட்சிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் முடிந்த பிறகுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனை தொகுதி என்று தெரிவிக்கப்படும். அதெல்லாம் அவருடைய கருத்து எனக்கு தெரியல, நான் கேட்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் எங்களோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து கட்சிகளும் எங்களுடைய கூட்டணியில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதன் மூலமாக ஒரு மெகா கூட்டணி அமைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கும் தமிழ்நாட்டில் வளர்ச்சிப் பணிகள் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கும் புதிய புதிய திட்டங்கள் தமிழகத்தில் வருவதற்கும் மத்தியில் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி மூலமாக அதிக எண்ணிக்கை கொண்ட நாடாளுமன்றம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அதன்படி தான் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2011 மிகச் சிறப்பான வெற்றியை பெற்றாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய 3வது கட்சி நாடாளுமன்றத்தில் அதிமுக என்ற நிலையை அம்மாவில் உருவாக்கினார்கள். அதே போல எங்களுடைய கூட்டணியும் அதிக இடங்களில் வெற்றி பெறும். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் எங்களை கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் வெற்றி பெறுவோம். அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அவர் ஒவ்வொன்றா தான் சொல்லிட்டு வர்றாரு. எங்கள் ஆட்சி அமைக்கும் போது கூட தான் சொன்னார். நீங்கள் கூட தான் கிண்டலும் களிமா ஊடகத்தெல்லாம் விளம்பரப்படுத்தினீங்க. விவாதத்தில் கூட சொன்னீங்க 10 நாள் நிற்குமா, 1 மாதம் நிற்குமா, 6 மாதம் நிற்கும். 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. 3ஆம் வருஷம் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. அடுத்த 2020 அதிமுக ஆட்சி தான். அதே போல தான் நாம் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கடந்த 2014 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 37 இடங்களை வென்றாங்க. தன்னந்தனியாக நின்று இப்போ நாங்கள் மெகா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நாம் இதயம் புரட்சித் தலைவி அம்மா வழியிலே மக்களை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளர்களும் களத்தில் இறங்கி மிகப்பெரிய வெற்றியை மக்கள் எங்களுக்கு தருவார்.
இது ஏங்க நேற்று தான் சொன்னோம், நாங்கள் 2 பேரும் தான் எல்லா நிதிலையும் வச்சு கம்ப்ளீட்டாக தொலைக்காட்சி எல்லாம் ஊடகத்தெல்லாம் கூட்டி நாங்கள் உடன்பாடு பத்திரிக்கையை நம்ம கையெழுத்து போட்டுக்கிறோம். அதனால் உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுவது உறுதி. அதற்கான உடன்படிக்கை கையொப்பம் இடப்பட்டு விட்டது. அது உண்மை. எந்த ஊடகமும் சரி பத்திரிகைகளும் சரி திருத்து போட வேண்டாம் என்று அன்போடு கேட்கிறேன். ஏங்க இப்போ எல்லா மக்களும் இருக்கிறாங்க. எல்லா மக்களும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக யாரும் பார்க்க முடியாது. அவர் எங்கே போனார் ஏது போனார்ன்னு அவள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு தகவல் கொடுத்தால் உரிய முறையிலே அரசு கண்டுபிடித்து அவர்களுக்கு கொடுக்கும். ஆனால் தனிப்பட்ட ஒருவரை இன்றைக்கு அரசு மீது குற்றம் சுமத்துவது தவறு. எல்லாம் ஆட்சியில் இருந்தவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஆட்சி மீது களம் கற்பதற்காக இந்த குற்றச்சாட்டை சொல்லிக் தனது பணியை மெதுவாகவும் அமைதியாகவும் செய்து கொண்டிருந்தது. புலி வேகமாக தனது பணியை துவங்கியது. வீடு பாதையெல்லாம் வந்துவிட்டது. அந்த சமயம் யானை கட்டும் வீடு தரமட்டத்திற்கு மேல் தான் வந்திருந்தது. இதனை அறிந்த புலி யானை மெதுவாகத்தான் செய்யும். வீடு கட்ட அனுமதிக்கப்பட்ட காலம் இன்னும் நிறைய இருப்பதால் நாம் விரைவில் முடித்து விடுவோம் என்று நினைத்து சிறிது நேரம் பாட்டங்களில் ஈடுபட்டது. ஆட்டத்தில் மெய்மறந்து புலி வீடு கட்டுவதை பற்றி மறந்தே போயிற்று. யானை மெதுவாக பணிபுரிந்து வீட்டினை தனக்கு அளிக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் கட்டி முடித்தது. இதனை மற்ற மிருகங்களும் தெரிவித்தது. அப்பொழுதுதான் புலிக்கு வீடு கட்டும் நினைவே வந்தது. மகாலட்சுமி கரவை மாடு கணவன் மாவட்ட தொழில் ஜெகதீஸ்வரன் மாற்றுத்திறனாளி திருமண நிதிதேவி விஜயராமன்.